தமிழக அரசியலில் திமுக கூட தொடர்ச்சியாக 2 முறை ஆட்சியில் இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் அதிமுக வந்து ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ்லையும் கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2011 to 21 வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் தொடர்ச்சியாக 3 முறை இருந்திருக்கிறார். ஜெயலலிதா ஒரு ஆல்டர்னேட்டிவில் கண்டிப்பாக ஆட்சியை பிடிச்சிருவாங்க. திமுக அதிமுக அப்படின்னு இருந்துட்டு வந்தது. எதிர்கட்சியாக இருந்த அதிமுக மீண்டும் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட பெறலை. ஆளுங்கட்சியாக வரல, எதிர்கட்சி அந்தஸ்தையும் பெறலை. இப்போ திமுக தான் எதிர்கட்சியாக மாறி இருக்கிறாங்க. ஸோ அதிமுகவினுடைய தோல்விக்கு என்ன காரணம்? அதிமுக எப்படி இந்த தேர்தலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறீங்க? தேர்தல் தோல்விக்கு காரணம் திமுகவோட தேர்தல் தோல்விக்கு என்ன காரணமோ அதே தான் அதிமுகவோட தேர்தல் தோல்விக்கும் காரணம். ஒன்லி டிவிக்கு ஆர் விஜய், அவ்வளோதான். மற்றபடி அதை ஒரு பெருசாக அதை நம்ம டீகோட் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. பட்டு தோத்துட்டாங்க, அதை விட்டுருவோம். தோற்றதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஆமாம், இப்போது நீங்கள் டிஎம்கே ஒரு நல்ல எதிர்கட்சியாக செயல்படுவாங்க, ப்ளஸ் ஒரு ஆர்கனைஸ்ட் பார்ட்டி அவங்க, அண்ட் அவங்களோட ஸ்டெபிலிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க பெரும்பாலானவங்க. அது ஏன்னா இப்போ 3 கட்சி ஜெயிச்சாங்க. டிவிகே 100 இடத்துக்கு மேலே ஜெயிச்சாங்க. இவங்க 75-74 இடங்களை ஜெயிச்சாங்க. அதிமுகவும் ஒரு 57 ஜெயிச்சாங்க. இதில் எந்த கட்சிகளோட எம்எல்ஏக்கள் ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டாங்க? அதிமுக. அவ்வளோதானா? மகாபலிபுரத்தில் ஒரு ரிசார்ட் இருக்குது, பல ரிசார்ட் இருக்குது. அதில் ஒரு தாவேக்கா அது வந்து இதுக்காக தங்க வைக்கப்பட்டாங்களா இல்லையா? ஆமாம் ஆமாம். ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம், சரியா? ரிசார்ட்டுக்கு போகாத ஒரே ஒரு கட்சியோட எம்எல்ஏக்கள் யாருன்னா டிஎம்கேட எம்எல்ஏஸ் தான். அவங்களும் எங்கே போனாங்க தெரியுமா? மறுநாளே இல்லை 2வது நாளே 3வது நாளே அந்த தொகுதிக்கு போய் ஜெயிச்சவங்களும் சரி தோற்றவங்களும் சரி அவங்க நன்றி சொல்ல போயிட்டாங்க. ஸ்டாலின் மறுநாளே வந்துட்டார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கட்சி கட்டுப்பாடோடு இருக்கிற கட்சி டிஎம்கே. நம்ம எம்எல்ஏ எவனும் டச் பண்ண முடியாது, எவனும் வாங்க முடியாது. ஏன் வேலுமணி சிவி சண்முகம் மாதிரி இதில் ஒரு 30 பேர் எடுத்துகிட்டு போனால், இல்லை ஒரு 40 பேர் எடுத்துகிட்டு போனால், ஒருவேளை 2/3 எடுத்துகிட்டு போனால் டிஎம்கே கட்சியே இல்லாமல் போயிட்டு இருக்கணும்ல? இல்லாமல் போயிருக்காது. 2 பிரிவாக போயிருக்கேன்ல, 2 பிரிவாக போயிருக்கேன்ல. கட்சி தடை சட்டம் கூட வராத அளவுக்கு ஒரு 40 பேரை தூக்கிட்டீங்கன்னா போயிருக்குமே. அப்போ அந்த பயம் இவங்களுக்கு வந்து தான் இவங்களும் தூக்கி எங்கேயாவது தங்க வச்சிருக்கணும்ல. ஏன் தங்க வைக்கல? ஏன்னா இவங்க வந்து ஒரு கொள்கைவாதிகள், கொள்கை அடிப்படையில் இருக்கிறவங்க. நம்ம கட்சி எம்எல்ஏவை எவனும் டச் பண்ண முடியாது, விலை பேச முடியாது, வாங்க முடியாது, இவங்களும் போக மாட்டாங்கன்றதுல கட்சியும் நம்பிக்கையாக இருக்குது, அந்த எம்எல்ஏவும் அவங்க உறுதியாக இருக்காங்க. அதனால தான் அந்த ரிசார்ட் பாலிட்டிக்ஸ்குள்ளே டிஎம்கே மட்டும்தான் போகல. ஸோ டிவிகேவும் அந்த ரிசார்ட் பாலிட்டிக்ஸில் தான் இருந்தாங்க, அண்ட் ஏடிஎம்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசார்ட்லேயே தான் இருந்தாங்க. ஸோ இப்போ டிவிக்கு ஆளுங்கட்சியாக வந்துட்டாங்க. இனிமேல் அவங்க கட்சியோடையும் யாராச்சும் அங்கே போவான். ஏன்னா ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா இதை விட பெட்டராக யாராவது கட்சியாக தான் அங்கே போவாங்க. ஒரு வேலையை விட்டு எதுக்கு இன்னொரு வேலைக்கு போகிறான், ஒன்றும் இன்க்ரிமெண்ட்டு இல்லை ப்ரொமோஷனு. இப்போ ஆளுங்கட்சிக்கு மேலே என்ன இன்க்ரிமெண்ட் என்ன ப்ரொமோஷன் ஒன்றுமே கிடையாது. ஸோ இவங்க டிவிகேலேருந்து யாருமே எங்கேயுமே போக போகிறது இல்லை, அப்படியே நிற்க போகிறாங்க. அப்படியே போனாலும் அவங்க யாருமே பெருசாக வெளியே தெரியாத மக்கள் தான். அவங்களுக்கு இப்போ ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டிலாம் கிடையாது, இனிமேல் தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ விஜய் யாரை கை காட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டுப்பாங்க. நிறைய பேர் யார் எம்எல்ஏ யார் ஆனா பெண்ணா என்ன எதுவுமே தெரியாமல் ஓட்டு போட்டிருக்காங்க. விசில் சின்னத்துக்காக போட்டிருக்காங்க, விஜய்க்காக ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் எம்எல்ஏன்றவங்க அங்கே ஒரு மேட்டர் கிடையாது, அவங்கள விட்டுருவோம். டிஎம்கே விட்டுருவோம், அவங்க வேறு லெவலில் இருக்காங்க, சரியா? இப்போ இருக்கிறவங்க யார்? ஏடிஎம்கே ரிசார்ட் பாலிட்டிக்ஸில் என்னாச்சு? எல்லாம் ஒன்றா தான் போய் தங்க வைக்கப்பட்டாங்க. இப்போ 2 குரூப் ஆகிட்டாங்க. இப்போ இந்த 2 குரூப்பானவங்க இவங்க போய் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, கவர்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லாத மாதிரி தெரியுது. இப்போ மறுபடியும் போயிட்டு எடப்பாடிக்கிட்டேயும் போய் சேர முடியாது, இவங்க இங்கேயும் போய் உள்ள மினிஸ்ட்ரிக்குள்ளே போக முடியாது. இப்போ ரிபல் குரூப்பாகி தனியாக நிற்கிறாங்க. ஸோ இது ஒரு விதத்தில் பார்த்தா இது டிவிக்கு பதிலாக பிஜேபி ஒரு மாஸ்டர் மைண்டு, ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணால் எப்படி ஒரு ஷேப் அவுட் ஆகிருக்குமோ இல்லை ப்ளே அவுட் ஆகிருக்குமோ அந்த மாதிரி வந்த மாதிரி தெரியுது. இப்போ அந்த கட்சியை 2ஆக உடச்சிட்டீங்க, உடஞ்சி போச்சு. உடஞ்சதுக்கப்புறம்
ஒரு கட்சி ஒரு ஃபேக்ஷனுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். எப்படி கிடைச்சிருக்கணும்னா அவங்க மினிஸ்ட்ரியில் போயிருந்தாங்கன்னா ஒரு 4 அமைச்சர் 5 அமைச்சர் ஆயிருந்தாங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கும். அப்போது எடப்பாடி மட்டும் வீக்காக இருப்பார். வேலுமணி அண்ட் சி வி சண்முகம் அந்த குரூப் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிருப்பாங்க. இப்போது கட்சியும் ஒன்றி போச்சு, யாருக்குமே எந்த பெனிஃபிட்டும் கிடைக்கல. இப்போ 2 பேரும் எதிரியாக நிற்கிறாங்க. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி எடப்பாடியும் வேலுமணியும் அண்ட் சி வி சண்முகமும் நிற்கிறாங்க. இப்போ இவங்க சேர போகிறாங்களா, இல்லை பிரிஞ்சியே இருக்க போகிறாங்களா, இவங்க கட்சி தாவலில் பதவி போக போதா, இல்லை இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஏடிஎம்கே 2ன்னு இவங்களை வந்து சட்டசபையில் உட்கார வைக்க போகிறாங்களா? எல்லாமே $1 மில்லியன் கொஸ்டின். எதுக்குமே யாருக்கிட்டையுமே பதில் இல்லை. இது வந்து அதுக்கு அடுத்த கட்டம் சபாநாயகர்கிட்ட போயிட்டு அது கொஞ்சம் இருக்கும் ஒரு 3 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போக போகுது. இது அந்த மாதிரி போகும் இது. ஏன்னா இவங்களாம் நீக்கப்பட்டுட்டாங்க கட்சி பதவியில். எம்எல்ஏ பதவியில் நீக்கிற அதிகாரம் எடப்பாடி கிடையாது, சபாநாயகருக்கு தான் இருக்குது. அப்படின்லாம் அது கோர்ட்டுக்கு தான் இருக்குது. இதுக்கு கவர்னர்கிட்ட போகணும் அது. ஸோ அந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் போக போகுது. இவங்க இப்படியே போனாங்கன்னா ஏற்கனவே இவங்க கருத்து செஞ்சு கட்டதன்மான கதியாக குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டாங்க. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் இவங்களுக்கு வந்து எதிர்காலன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் போது புதுசாக ஓட்டு போடுறவங்க அதில் ஒரு 20, 30, 25 வயசு 30 வயசுக்குள்ளே இருக்கவங்களாம் ஏடிஎம்கே ஒரு ஆப்ஷனாக கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க எதர் டிவிக்கு டிஎம்கே தான் போக போகிறாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப டஃப் டேஸ்ன்னு தான் சொல்லணும். வருங்காலம் வந்து ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியாகவும் ரொம்ப அபாயகரமாகவும் தான் தெரியுது. ஓகே, இப்போ அதிமுகவினுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக நான் பார்ப்பது வந்து அவர் வந்து யாரையுமே ஒருங்கிணைச்சு கொண்டு போகாத மாதிரி இருக்குது. ஒருவேளை வந்து ஓபிஎஸ் வந்து எந்த நிபந்தனையும் இல்லாமல் என்னை வந்து வெறும் கட்சியில் மட்டுமாவது சேர்த்துக்குங்க அப்படின்னு சொன்னார். தனக்கு வந்து ஒரு போட்டியாளராக வந்துடுவாரோன்ட்டு அவரை சேர்க்கல. அந்த மாதிரி நிறைய பேர் அவர் வந்து கட்சியிலேருந்து சேர்க்கல. செங்கோட்டையனை வெளியே அனுப்புனார், ஓபிஎஸோடு இருந்தவங்களையும் கூட சேர்த்துக்கல. அந்த மாதிரி ஒரு இதுவாக தான் பண்ணார். இப்போ புதிய தமிழகம் வந்து கூட்டணிக்கு வந்திருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து ஒரு பெரிய கட்சி இல்லைன்ற ஒரு உதாசீனப்படுத்துகிற மாதிரி அவரை வந்து ட்ரீட் பண்ணி அவரை வந்து கூட்டணிக்கு சேர்த்துக்காம இருந்தார். இவங்களே போதும், நானே போதும், அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்லேயே அவர் வந்து இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய தோல்வியிலே இருந்துக்கிட்டு நான் யாரையும் சேர்த்துக்காம எனக்கு வந்து பொதுச் செயலாளர் பதவி இருந்தால் போதும், நம்ம ஆட்சிக்கு வரலனாலும் பரவாயில்ல, கட்சி நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் போதும் அப்படின்ற மைண்ட் செட்லேயே இருந்தது தான் அந்த ஒரு தோல்விக்கு காரணமாக. கண்டிப்பாக அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை பிஜேபியாலேயோ இல்லை வந்து மோடி அமித்ஷாவால் நம்ம தான் ஜெயிக்க போகிறோன்ற ஒரு விதமான ஒரு நம்பிக்கையை கூட இவருக்கு கொடுத்துருக்கலாம். அந்த நம்பிக்கையின் பேரில் இவர் யாரையுமே வந்து பெருசாக மதிக்காமல் இவரை எதிர்த்து பேசுகிறவங்களாம் உதாசனப்படுத்திக்கிட்டு இல்லை அவங்கள கட்சியோடு நீக்கிட்டு எப்படி நம்ம ஜெயிச்சிடுவோம், ஜெயிச்சதுக்கப்புறம் எல்லாம் நம்மகிட்ட தான் வருவாங்க, அதனால் அப்போ நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் கூட அவர் போயிருக்கலாம். அது நம்மளுக்கு தெரியல. ஆனால் அவர் பண்ணது எல்லாமே அவருக்கு பேக் ஃபயர் தான் ஆயிருக்கு. ஏன்னா யாரெல்லாம் ஒரு கட்சியிலேருந்து நீக்கினாரோ அவர் இவரால் நீக்கப்பட்டவங்க எல்லாருமே இப்போ நல்ல இடத்துல இருக்காங்க. குறைஞ்சது எம்எல்ஏவாக இருக்காங்க, இல்லை அமைச்சராக இருக்காங்க, இன்னும் கேட்டால் ஒருத்தர் சபாநாயகராகவே இருக்கார். ஸோ இவரால் பாதிக்கப்பட்டவங்க அவர் நீக்கப்பட்டவங்க எல்லாருமே இப்போ நல்ல இடத்துல தான் இருக்கிறாங்க. இப்போ அதிகமான அளவுக்கு பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறவர் எடப்பாடி மட்டும்தான். அது அவரே தேடிக்கிட்ட ஒரு முடிவுன்னு தான் நம்ம சொல்லணும். ஆமாம், இப்போது அவர் அதிகமாக நம்பின வேலுமணி, சி வி சண்முகம் உட்பட அவங்களே அவருக்கு எதிராக ஒரு ரிபலாக மாறிட்டாங்கன்னும் போது அது அதில் குழியும் பறித்து தள்ளிவிட்ட மாதிரி ஆகிப்போச்சு இவரை. இதில் வந்து ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தவங்க வேலுமணியும் தங்கமணியும் தான். இப்போ அங்கே லிபர் குரூப்பில் முக்கியமாக ஆளாக இருக்கிறவங்களே அவங்க தான். இப்போ 2024 ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் போய் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கட்சியை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு ஒன்று பேசப்பட்டது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலை அப்படின்னு சொன்னார். செங்கோட்டையன் முதல்ல வெளியே வந்தப்போ ஆமாம் நாங்கள் போய் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க இப்போ ரிபல் பண்ணும்போதும் ஆமாம் பேச்சு நடந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி வந்து அவர் நம்மளை கட்சி விட்டு நீக்கிடுவாரோ அப்படின்னு இதெல்லாம் பற்றிலாம் பேசாமல் இருந்தாங்க 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி. இப்போ திரும்பவும் தொடர்ச்சியாக அவங்க தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரியாக வெளியே வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி இப்போ ஏற்கனவே அவங்க தோல்வியில் இருக்கிறாங்க, தொடர்ச்சியாக இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் இன்னமும் அதிமுகவுக்கு அது பின்னடைவு தானே கொடுக்கும். அது எப்படி வந்து ஒரு ப்ரோக்ரஸை கொடுக்கும்? கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்க ஒரு புதக்குழியில் மாட்டின ஒரு சூழ்நிலை தான் இருக்காங்க. அவங்க இருக்கிற ஒவ்வொரு எஃபர்ட்டுமே அவங்களை இன்னும் கூட எடுத்துகிட்டு தான் போகுது தவிர அவங்க மேலே எழுந்து வர மாதிரியோ இல்லை மீண்டு வர மாதிரியோ இந்த ப்ராக்ரஸ்ன்ற வார்த்தைக்கே அவங்களுக்கு வந்து இப்போது அர்த்தம் தெரியாத மாதிரி தான் ஒரு சூழலில் மாறிட்டு இருக்காங்க.
ஆமாம், ஏன்னா அந்த மாதிரி ஒரு 6 முக்கியமான நபர்கள் போய் எடப்பாடி அவர்களை பார்த்து பேசினாங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அதை மறுத்தாரு. ஏன்னா அதை பேசினவங்கள பல பேர் வந்து சொல்லிட்டாங்க, ஆமாம் நாங்கள் பேசணும் அப்படின்னாங்க. பட் அதை என்டாஸ் பண்ண இடத்துல இருக்கிறவர், பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறவர் எடப்பாடி தான். அவர் அதை என்டாஸ் பண்ணலை. இந்த மாதிரி ஒரு சந்திப்பே நடக்கலை. ஆமாம், என்ன பார்க்க பல பேர் பல நேரத்தில் பல விஷயத்துக்காக வருவாங்க. அவங்க இதுக்கு தான் வந்தாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் கான்டெக்ஸ்டில் ஒரு சந்திப்பே நடக்கலை அப்படின்னு சொல்லி அவர் டிசோன் பண்ணிட்டாரு. ஆனால் இவங்க பார்த்தது உண்மை, அதை பற்றி பேசுறது உண்மை. ஒருவேளை அவங்க அப்போ சொன்னதை இவர் ஃபாலோ பண்ணி ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி போயிருந்தாருன்னா இதை கூட பெட்டராக இருந்திருக்கும். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு போயிருக்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ ஒரு காரணம் கிடச்சிச்சு. இவருக்கு என்ன ஒரு பிலீஃபில் இருந்தாலும் நம்ம எப்படி ஜெயிச்சிடுவோன்ற ஒரு பிலீஃபில் எடப்பாடி இருந்தார். அது இப்போ நடக்கலை. இப்போது நம்ம அப்போ போயிட்டு இவர் எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு பார்த்தோம், அவர் அதுக்கு ஒத்துக்கலை. இப்போ நான் பிரிஞ்சு போனவங்க எல்லாருமே நல்ல இடத்துக்கு போயிட்டாங்க. உதாரணத்துக்கு ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், செங்கோட்டையன், ஜெயஸ்ரீ பிரபாகர், அந்த மாதிரி எல்லாருமே நல்ல இடத்துல இருக்காங்க. இப்போ நம்ம இவர் தனபால் அவங்க பையன் கூட ஒரு முக்கியமான பொறுப்புக்கு வந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது நம்ம இவரு கூட இருந்தோம், இவர் இவ்வளோ பண்ணியே நம்ம இவருக்கு நம்ம வந்து லாயலாக இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம தான் அதிகமாக ரொம்ப லோ லெவலில் இருக்கோம். ஒரு பாலிடிக்ஸ்னு வரும்போது ஒரு முக்கியத்துவம் இல்லாத இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கோபம், அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் இவங்க ரிப்பலாக மாறினாங்க. அப்போ நம்ம எப்படி மீண்டு வரணும்னா, நம்மளும் ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் மட்டும் போதாது, நம்ம மினிஸ்டர் ஆகணும்ட்டு அந்த முக்கியமான 4 பேர் இல்லை 5 பேரோ கண்டிப்பாக மினிஸ்டர் ஆகிருப்பாங்க. டிவிகே கூட போயிட்டு இது பண்ணியிருந்தா. இங்கே வந்து விசிகே, ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் வந்து அவங்க கூட போகாமல், கம்யூனிஸ்ட்லாம் போகாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிபல் குரூப் தான் அங்கே போயிட்டு அவங்க கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, மினிஸ்டர் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட டிஸ்குவாலிஃபிகேஷனு, கோர்ட்டில் என்ன கேஸு அதெல்லாம் போயிருக்கும் ஒரு பக்கம். பட் ஆனால் இவங்க கண்டிப்பாக மினிஸ்டர் ஆகிருப்பாங்க. இப்போ இங்கே விசிகே, ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட்லாம் போயிட்டு இவங்க செக் வச்சு தான் அவங்கள வேணாம் நாங்களே வந்துடுறோம்னு சொல்லி இவங்க உள்ளே போனதும் அந்த வாய்ப்பு இவங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கு. இப்போ இவங்க 2 கட்டணாக மாறிட்டாங்க. எடப்பாடியும் அவங்க வெறுத்துக்கிறாங்க, இவங்க வேலுமணி அண்ட் சி.வி. சண்முகம். அண்டு இந்த பக்கம் போய் டிவிக்கு கூட ஜாயின் பண்ண முடியல. ஸோ 2 கட்டணாக மாறிட்டாங்க. இங்கே எடப்பாடி வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே இருக்க எம்எல்ஏ இழந்துட்டார். அப்போ எத்தனை மாவட்ட செயலாளர்லாம் மாத்திட்டாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பொதுக்குழு உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட இவங்க கிட்ட 1500 பேர் இருக்கிறதா சொல்றாங்க. அது எவ்வளோ நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வெர்டிகல் ஸ்பிளிட்டாக தான் தெரியுது. இப்போ இது எப்படி பிளே அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. ஆனால் கட்சியை வந்து இப்போ இன்னைக்கு தேதியில் எடப்பாடி கையில் தான் இருக்காரு. ஏன்னா கையில் தான் இருக்கு, அவர் தான் பொது ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்காரு. அண்டு இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் கேஸ் வந்து இவங்களுக்கு கோர்ட்டுக்கு போச்சுன்னா கண்டிப்பாக இவங்க எல்லாருமே டிஸ்குவாலிஃபை தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கோர்ட்டுக்கு கேஸ் ஒழுங்காக நடந்ததுன்னா, ஏன்னா கட்சியோட தலைவர் அவர் தான். அண்டு கட்சியோட தலைவர் அப்பாயின்ட் பண்ணுறது தான் விப்பு. அந்த விப்போட கொறடா, அந்த கொறடாவோட உத்தரவு மீறி தான் இவங்க எல்லாமே செயல்பட்டுருக்காங்கன்னும் போது அது கிளியர் டிஸ்குவாலிஃபிகேஷனில் தான் போய் நிற்கும். அந்த கேஸ்லாம் ப்ராப்பராக போச்சுன்னா டிஸ்குவாலிஃபை ஆகும். பட் அந்த அளவுக்கு ஒரு கேஸை கொண்டு போய் டிஸ்குவாலிஃபை பண்ணால் அந்த 25 எம்எல்ஏவும் போயிடுவாங்க. மறுபடியும் அந்த 25 இடத்துல இவங்க யார் ஜெயிக்க போகிறாங்க, திரும்ப இவங்களே நிற்பாங்களா, இல்லை இவங்க போய் டிவிக்கு கூட சேர்ந்து நிற்பாங்களா, என்ன ஏதுன்னு அது ஒரு கேள்விக்குறியாக வரும். ஆனால் அந்த 25 பேரில் ஒருத்தர் கூட ஏடிஎம்கேவாக ஜெயிக்க முடியாது, இவங்களே ஜெயிச்சா கூட. அப்போ அதுவும் ஒரு பெரிய பின்னடைவாக தான் வரப்போகுது. அதனால் இவங்களுக்குள்ளே என்ன காம்ப்ரமைஸ் வர போகிறாங்க, கட்சியை எப்படி மீட்டு ஒரு வளர்ச்சி பாதையை கொண்டு போக போகிறான்றதுலாம் ஒரு பெரிய இதுவாக இருக்குது. ஆனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சி தலைவர் ஆனதுலேருந்து, அவர் ஜிஎஸ் ஜெனரல் செக்ரட்டரி ஆனதுலேருந்து அவருக்கு முன்னாடி இருக்கிற பெரிய சிக்கலே உட்கட்சி பூசல் தான். வேற டிஎம்கேல ஸ்டாலின்கோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பாலிடிக்ஸை பார்த்துட்டு போனாங்க. இவர் இந்த பக்கம் உட்கட்சி பூசலை பார்த்துக்கிட்டு, அரசியலை பார்த்துக்கிட்டு, பிஜேபி கொடுக்குற ஒரு இந்த எல்லா ப்ரெஷர்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலாம் இவர் ரொம்ப ஒரு தலைவலியான விஷயம்தான். அதனால் ரொம்ப ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு நபர்னா அது எடப்பாடி தான் தமிழ்நாடு அரசியலில். அவர் பண்ண காரண காரியங்களால் மட்டும் இல்லை, அவருக்கு கொடுக்கப்பட்ட ப்ரெஷர்னால 360 டிகிரியில் அவருக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்க எல்லாருமே சேர்ந்து. வேறு ஸ்டாலினுக்கு அந்த மாதிரி ப்ரெஷர் கிடையாது, விஜய்க்கு அஃப்கோர்ஸ் கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் 1 மேன் ஆர்மி. அவர் தான் ஜெனரல் செக்ரட்டரியில் ஜென்ரல் மிலிட்ரி ஜென்ரல் மாதிரி அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வர போகிறாங்க. அதனால் அந்த பிரச்சனை அவருக்கு கிடையாது, டிஎம்கே கிடையாது. இவருக்கு வந்து அந்த மாதிரி இன்டர்னல் ப்ரெஷர்லேயே இவர் வந்து அப்படியே இழுக்கப்பட்டு ஆட்கொள்ளப்பட்டு இருந்தார். இப்போ அது உச்சக்கட்டம் தான். இப்போது ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு நிற்கிறது. அவங்களோட எதிர்காலம் ஆமாம் ரொம்ப
ஒருவேளை ஆஸ்தாங்க ஜோதிடர்கிட்ட தான் போய் அவங்க கணிக்கணும் போல அவங்க எதிர்காலத்தில். ஆமாம். ஓகே. எடப்பாடி அவர்கள் இறங்கி வந்து திரும்ப இந்த லிபர் குரூப்பை வந்து சேர்த்துப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இது இன்னும் வெர்டிகல் ஸ்பிளிட்டை நோக்கி தான் போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சேர்ந்தாலும் சரினாலும் இனிமேல் அவங்க வந்து எழுச்சி பெரிய ஒரு எழுச்சியை பெற முடியாது. இப்போ வந்து எப்போவுமே தமிழ்நாட்டில் வந்து இருதுருவ அரசியல் தான், சரிங்களா? அது வந்து இப்போ வந்து டிஎம்கே டிவிகேன்னு மாறப்போகுது, அவ்வளோதான். இப்போ இவங்க தேர்ட் பார்ட்டியாக இருக்க போகிறாங்க. இவங்க எவ்வளோ ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. அதாவது 20%, 19%, 18%, 17% குறைஞ்சிக்கிட்டே வருவாங்க. இவங்க சிறப்பாக செயல்படுறாங்க, எடுத்ததுமே 15% அந்த மாதிரி 10% அந்த மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க ஓட்டுகள் எல்லாத்தையும் அதிகப்படியாக டிவிக்கு வாங்குறதுக்கும் குறைந்தபட்சமாக டிஎம்கேக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஆமாம். ஏன்னா இவங்க வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்பையே ஃபாலோ பண்ணி வந்த ஒரு கட்சி இவங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதான்ட்டு. அந்த மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்பாக இங்கே இந்த பக்கம் வந்து விஜய் ஃபார்ம் ஆகிட்டதுனால இங்கே டிஸ்இன்டகிரேட் ஆகி அவர்கிட்ட போய் இன்டகிரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கட்சியோட தொண்டர்களும் இனிமேல் இவர் எவ்வளோதான் இவங்க கவுண்டர் ஸ்டெப் எடுத்தாலும், கவுண்டர் மெஷர் எடுத்தாலும் அது வந்து இந்த ஸ்பிளிட்டை மேபி ஒட்ட வைக்கலாமே தவிர கட்சியை பலப்படுத்த முடியுமான்னா அது ஒரு பெரிய கேள்வி தான். இவங்க வந்து டே பை டே வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகிட்டே தான் வருவாங்க. ஓகே.